அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய வகுப்பிலே நாம் 12ஆம் வகுப்பு மின்காந்த அலைகள் என்ற பாடப்பகுதியில் ஒரு சிறு பகுதியை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நாம் இயற்கையோடு பின்னி பிணைந்த நிகழ்வுகளிலே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையாகாது. ஏனென்றால் நாம் நமக்கு தெரியாமலேயே இந்த மின்காந்த அலைகளோடு மிகவும் தொடர்பு படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஏனென்றால் நீங்கள் எந்தெந்த சாதனங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கெல்லாம் அடிப்படை மின்காந்த அலைகள் தான். அது மட்டுமல்லாது பொதுவாக ஒளி இல்லை என்றால் இந்த உலகிலே உயிர்கள் இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அவ்வாறு அந்த ஒளி அலைகளானவை இந்த மின்காந்த அலைகளின் ஒரு சிறு பகுதி என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆம், இது நம்ப முடியாதது போல் இருக்கும். இது இந்த தொழில்நுட்பத்திலே மின்காந்த அலைகளின் தாக்கத்தை பற்றி நாம் உணர்வோமே. ஆனால் அந்த நவீன தொழில்நுட்பத்திலே தொலைத்தொடர்பு சாதனங்களாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பவை லேசர், ரேடார், கைபேசி போன்றவை அனைத்துமே மின்காந்த அலைகளின் படைப்புகள் தான் ஆகும். இத்தகைய படைப்புகள் தான், அந்த சாதனங்கள் தான் இப்பொழுது சாதனையை படைத்து கொண்டிருக்கின்றன என்றால் மிகையாகாது. உங்களுக்கு தெரியும், எக்ஸ் கதிர் சாதனம். கை முறிந்து விட்டால் அந்த எலும்பு முறிவை கண்டுபிடிப்பதற்கு, அதே போல நீங்கள் வீட்டிலே பயன்படுத்துகின்ற மைக்ரோ அலை சமையல் கலன், எல்லாரும் பயன்படுத்துகின்ற கைபேசி, இது அனைத்துமே இந்த மின்காந்த அலைகளின் சாதனை என்றால் அந்த சாதனம் ஒரு சாதனை தானே. இந்த மின்காந்த அலைகள் சாதனை பதிக்காத துறை என்று எதுவுமே இல்லை. ஏனென்றால் பொறியியல் துறை, மருத்துவத்துறை, அறிவியல் துறை, ஆராய்ச்சி துறை அனைத்திலுமே இந்த மின்காந்த அலைகளின் செயல்பாடானது மிக மிக இன்றியமையாததாகும் என்பது நாம் அறிந்ததே. ஆனாலும் கூட இந்த சாதனைகளுக்கெல்லாம் எது காரணமாக அமைந்தது என்றால் ஒரே ஒரு கேள்வி. மேக்ஸ்வெல் என்ற அறிவியல் அறிஞர் கேட்ட ஒரே கேள்வியானது நமக்கெல்லாம் இந்த மின்காந்த அலைகள் என்ற பெரும் பகுதியை நமக்கு கொடுத்தது. இந்த அனைத்து செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக அமைந்தது என்னவென்றால் ஒரே ஒரு கேள்வி. அது மேக்ஸ்வெல் என்ற அறிவியல் அறிஞர் எழுப்பிய கேள்வி. அவர் இயற்கையோடு ஒன்றிய ஒரு நிகழ்வை பயன்படுத்தி ஒரு கேள்வி எழுப்பினார். எனவே இதே போன்று நீங்களும் உங்களுடைய பாடங்களை கவனிக்கும் போது கேள்விகளை கேட்டு உங்களுடைய சந்தேகத்தை எழுப்பி உண்மையை நிலைநாட்ட வேண்டும். இது ஆராய்ச்சிக்கு அடிப்படையாக அமையும். இது சாதாரணமாக நான் சொல்லவில்லை, இது அறிவியலின் 2வது சகாப்தமாகும். இதை ஐன்ஸ்டீன் என்பவரே கூறியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றார், அறிவியலின் அடுத்த சகாப்தம் மேக்ஸ்வெல்லால் வந்தது என்று கூறுகின்றார். உதாரணமாக உங்களுடைய உள்ளங்கையை ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கிடைக்கின்ற அந்த ரேகைகள் வலது கையில் என்ன இருக்கிறதோ அதே போல இடது கையிலும் இருக்கும். இது இயற்கையின் சமச்சீர் பண்பு. ஒரு வாழை இலையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிலே இருக்கின்ற கோடுகள் அதே போல வலது பக்கமும் இடது பக்கமும் ஒன்றாக இருக்கும். வண்ணத்து பூச்சியின் இறக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் இருக்கின்ற நிறங்கள் எல்லாம் வலது இருப்பது போலவே இடது இருக்கும். இதே தான் மேக்ஸ்வெல் என்ன கூறினார் என்றால், ஒரு நேரத்தை பொறுத்து காந்தப்புலமானது மின்புலத்தை உருவாக்குகின்றது என்றால், அதே போல நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புலமானது கண்டிப்பாக காந்தப்புலத்தை ஏன் உருவாக்காது என்ற கேள்வியை எழுப்பினார். நாம் 3வது பாடத்திலே படித்திருப்போம். கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அதனை சுற்றிலும் காந்தப்புலமானது உருவாகிறது. இதே போன்ற அடிப்படையில் தான் ஃபாரடே என்பவர் காந்தப்பாயம் மாறும்போது ஏன் மின் தூண்டல் ஏற்படாது என்பதை கண்டறிந்துதான் மின்காந்த தூண்டல் என்ற ஒரு படைப்பை ஏற்படுத்தினார். அதே வகையில்தான் மேக்ஸ்வெல்லின் கேள்வியானது நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் காந்த புலமானது மின்புலத்தை உருவாக்கினால் கண்டிப்பாக நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புலம் காந்த புலத்தை உருவாக்கும். இதற்காக அவர் என்ன செய்தார் என்றால், ஆம்பியர் என்பவர் கண்டுபிடித்த ஆம்பியர் விதியை மாற்றி அமைத்தார். அதற்காக அவர் 2 விதிகளை பயன்படுத்தினார்.
ஒன்று இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்ற புதிய கருத்தை அவர் நிலைநாட்டினார். இதை பற்றி நாம் பின்னால் படிப்போம். இருந்த போதிலும் இதை தெரிந்து கொள்வதற்காக மின்தேக்கி என்பது நமக்கு தெரியும். அதில் இரண்டு தகடுகளுக்கு இடையே இடைவெளியானது இருக்கும். அதிலே மின்காப்பு பொருள் இருக்கலாம் அல்லது காற்று இருக்கலாம். அப்படியானால் ஒரு தகடுக்கு மின்னூட்டம் அளிக்கப்படும் போது அல்லது அதன் வழியாக மின்னோட்டம் செலுத்தப்படும் போது எப்படி அடுத்த தகடுக்கு வருகிறது, வெற்றிடத்திலே எப்படி கடத்தல் ஏற்படுகிறது என்பதை பற்றி விளக்கும் போதுதான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்பதை அவர் விளக்கினார். அதற்கு காரணமாக அமைந்ததுதான் இந்த கேள்வி. உதாரணமாக மின்தேக்கி ஒன்றின் தகடுகளுக்கு இடையே நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புலம்தான் அது ஒரு மின்னோட்டத்தை தோற்றுவிக்கிறது. அந்த மின்னோட்டம் தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்ற கருத்தை மேக்ஸ்வெல் கூறினார். அடுத்ததாக அவர் எவ்வாறு இந்த ஆம்பியர் சுற்று விதியில் மேக்ஸ்வெல்லின் திருத்தத்தை ஏற்படுத்தினார். ஏனென்றால் ஆம்பியர் சுற்று விதியானது ஒரு சமன்பாடு. அது ஒரு காந்த புலமானது எதனை பொறுத்து அமையும் என்றால் மின்னோட்டத்திற்கு நேர்தகவில் இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலே ஒரு மூடப்பட்ட சுற்றின் வழியே கணக்கிடப்படும் காந்த புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அந்த சுற்றின் பரப்பின் வழியாக பாயும் மின்னோட்டத்தின் μ0 மடங்கிற்கு சமமாகும் என்று கூறினார். ஆனால் மேக்ஸ்வெல்லின் மூளை, அவருடைய மனது ஏதோ இதில் ஒரு குறைபாடு இருக்கிறது என கருதினார். அவர் என்ன கூறினார் என்றால், நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் காந்தப்புலம் மின்புலத்தை உருவாக்குவது போல நேரத்தை பொறுத்து மாற்றமடைகின்ற மின்புலமானது கண்டிப்பாக காந்த புலத்தை உருவாக்கும் என்ற கருத்தை மேக்ஸ்வெல் பயன்படுத்தினார். இதனை விளக்கத்தான் அந்த இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளை மின்னேற்றம் செய்யும் நிகழ்வினை அவர் கருதினார். இந்த சமன்பாடு வலதுபுறம் பார்த்தீர்களே ஆனால் அங்கே மின்புலமானது மாறுபடுவதை குறிக்கிறது, இடதுபுறம் பார்த்தீர்களே ஆனால் காந்த புலத்தை குறிக்கிறது. எனவே காந்த புலமானது மாறுபடுகின்ற மின்புலத்தையும் அந்த திருப்புதலானது சரியாகவே நிகழ்கிறது என்பதை இப்பொழுது நாம் நிரூபிப்போம். அதற்காக ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி ஒன்றை கருதுவோம். அங்கு பார்த்தீர்களே ஆனால் இரண்டு தகடுகள், ஒன்று நேர் மின்னூட்டம் மற்றொன்று எதிர் மின்னோட்டம் உடையதாக இருக்கின்றது. அவற்றின் வழியே நாம் ஒரு மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். அந்த மின்னோட்டம் அந்த தகடுகளின் இடைவெளி வழியாக எப்படி வருகிறது என்பதுதான் அந்த கேள்வி. இப்பொழுது நாம் இரண்டு பரப்புகளை எடுத்துக்கொண்டு அதை நிரூபிக்கலாம். எப்படி பார்க்கலாமா? கடத்தியின் வழியாக நாம் மின்னோட்டம் செலுத்தும் போது அந்த மின்னோட்டத்திற்கு பெயர்தான் கடத்து மின்னோட்டம். அப்படியானால் அந்த கடத்தியின் வழியே மின்னோட்டம் பாயும் போது அந்த கடத்தியை சுற்றிலும் ஒரு காந்த புலம் உருவாகும். அப்படியானால் இதுவரையிலே காந்த புலத்தின் வலிமையானது ஆம்பியர் சுற்று விதிப்படி சரியாக இருக்கும். அதாவது B.dl = μ0I என்பது I அதிகமானால் அந்த தொகையீட்டு காந்த புலத்தின் மதிப்பும் அதிகமாகும் என்பதை குறிக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அந்த நீல நிறத்திலே இருக்கின்ற வளையமானது கடத்தியை உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே அந்த கடத்தியின் வழியாக பாயும் மின்னோட்டம் கடத்து மின்னோட்டம். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. அதைத்தான் ஆங்கிலத்திலே IC என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆம்பியர் சுற்று விதி சாதாரணமாக சொல்லும் போது B.dl = μ0I என்று குறிப்பிடப்படும். இங்கே நாம் வசதிக்காக IC என்ற குறியீட்டை பயன்படுத்துகிறோம். S1 என்ற பரப்பின் வழியாக பாயும் கடத்து மின்னோட்டம் IC என வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது நான் மற்றொரு வளைபரப்பை, மூடிய பரப்பை கருத்தில் கொள்ளப் போகிறேன். அதாவது அந்த வளைபரப்பானது தகடுகளுக்கு இடையே வருகின்றது என வைத்துக் கொள்ளுவோம். அது ஒரு ஊதிய பலூன் போல, அது மூடிய பலூன் வளையத்திலே இருப்பதாக கொள்ளுவோம். அப்படியானால் உங்களை பொறுத்தவரையிலே கடத்துகின்ற கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது அந்த மின்னோட்டம் கடத்து மின்னோட்டம் சரி. ஆனால் அந்த தகடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற இடைவெளியிலே எவ்வாறு அது கடத்தப்படுகிறது என்பதுதான் கேள்வி. இந்த வளையத்தை பொறுத்து இரண்டு வளையங்களுமே பரப்புகளின் எல்லைகள் ஒன்றாக அமைகிறது. ஆனால் வடிவங்கள் வேறு வேறானது. அதிலும் கடத்து மின்னோட்டம் பாயும் கம்பியும்
மூடப்பட்ட பரப்பும் எந்த இடத்திலும் இப்பொழுது ஒன்றை ஒன்று தொடவில்லை. மின்தேக்கியின் தகடுகளுக்கு நடுவே எந்த மின்னோட்டமும் பாயவில்லை. அப்படியானால் தகடுகளுக்கிடையே எந்தவித மின்னோட்டம் இல்லை என்றால் அது எப்படி மறுமுனைக்கு வெளியிடப்படுகிறது? அப்படி என்றால் ஏதோ ஒரு நிகழ்வு அங்கே ஏற்பட்டிருக்க வேண்டும். அது என்ன நிகழ்வு? அந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது இரண்டு தகடுகளுக்கு இடையே மின்புலம் உருவாகி இருக்க வேண்டும். அந்த மின்புலமானது காந்த புலத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இப்பொழுது சமன்பாடை வைத்து நாம் சரி பார்ப்போம். இந்த சமன்பாடு, அதாவது ஆம்பியர் விதியின் சமன்பாடு, நம்முடைய கருத்திற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. ஏன், எப்படி? இந்த இடத்திலே பார்க்கும்போது அந்த கடத்தாத பகுதியின் வழியாக செல்லுகின்ற கோட்டு வழி தொகையீட்டின் மதிப்பு சுழியாகிறது. ஏனென்றால் அந்த இடைவெளியிலே எந்த விதமான மின்னோட்டமும் பாயவில்லை. அதனால் இது முரண்பாடு என்று கருதினார். இந்த முரண்பாட்டை விளக்குவதற்காக, சரி செய்வதற்காக என்ன கூறினார்? மின்தேக்கி மின்னேற்றம் அடையும் போது அதன் தகடுகளுக்கிடையே ஒரு மின்புலம் உருவாகிறது. நேரத்தை பொறுத்து மாறுபடுகின்ற இந்த மின்புலம் தான் தகடுகளுக்கிடையே ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குகின்றது என்று மேக்ஸ்வெல் விளக்கினார். அத்தகைய மின்னோட்டமே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அதாவது கடத்தும் மின்னோட்டமானது தகடுகளுக்கு இடையே உள்ள மின்கடத்தா பகுதியில் இருந்து மறுமுனைக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறது என்பதைத்தான் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் குறிக்கிறது. இதற்கான கணித வடிவத்தை பார்ப்போமா? நமக்கு காஸ் விதி தெரியும். அந்த காஸ் விதி என்ன சொல்லுது? இங்கு பாருங்க, இடது பக்கத்தில் d/e/dt. d/dt என்றால் நேரத்தை பொறுத்து மாறுபடுகின்றது என்று பெயர். மேல் பகுதியிலே இருக்கின்ற πe என்பது எதை குறிக்கிறது? மின்புல பாயம். மின்புல பாயம் மாறுபடும் போது அப்போ பாயம் என்ன சொல்லுவோம்? q/ε0. அதுதானப்பா காஸ் விதி. அப்போ ε0 தூக்கி வெளியில போடுங்க. 1/ε0 dq/dt. மின்னோட்டவியல் பாடத்திலே நாம் படித்திருக்கிறோம். dq/dt என்பது மின்னோட்டம். அந்த மின்னோட்டமானது dq/dt. அந்த மின்னோட்டம் தான் இங்கே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். எனவே dq/dt id அப்படின்னு குறிக்கிறோம். அப்ப E0 அந்த பக்கம் போகும்போது மேலே போயிடுறாரு. E0 × dπ/dt. இதுதான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அதற்கான சமன்பாடு. எனவே இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தின் அடிப்படையிலே நாம் ஆம்பியரின் விதியை மாறுபடுத்தி அல்லது சரி செய்து மேக்ஸ்வெல் மாற்றம் செய்தார். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன என்ற வரையறையை. ஒரு குறிப்பிட்ட பகுதியில், எந்த பகுதி நாம் சொல்லலை, எந்த பகுதியாக இருந்தாலும் நேரத்தை பொறுத்து மின்புலம் அல்லது மின் பாயமானது மாற்றமடையும் போது அதனால் உருவாகும் மின்னோட்டமே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என வரையறுக்கப்படுகிறது. எனவே அந்த ஆம்பியர் சுற்று விதியை எப்படி எழுதுறோம் பாருங்க. முன்னாடி எப்படி எழுதணும்? B.dl = μ0I தான் எழுதியிருந்தோம். மேக்ஸ்வெல் அதை தவறுன்னு சொல்லிட்டு இப்போ திருத்தி இருக்கார். அந்த ஐயை எப்படி எழுதுறாரு பாருங்க. IC + ID, அதாவது கடத்து மின்னோட்டம் + இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். இந்த அடிப்படையில் நாம திருத்தப்பட்ட மேக்ஸ்வெல் விதி, அதாவது B.dl = μ0IC + μ0ε0 × dπ/dt என்பதுதான் இந்த ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி ஆகும். இவ்வாறு ஆம்பியரின் சுற்று விதியை மேக்ஸ்வெல் மாற்றி அமைத்தது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருந்தது. இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். இதிலே ஒரு குறிப்பிட்ட கருத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது இந்த மொத்த மின்னோட்டமானது கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இவற்றின் கூடுதலாக அமையும். அதாவது
இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் பெருமாக இருக்கும்போது கடத்து மின்னோட்டம் சுழியாகும் என்பதை தான் குறிக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டபடி அந்த மின்புல மாறுபாடுகள் அந்த தகடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது அல்லவா, அதுதான் அங்கே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்த்த மேக்ஸ்வெல்லின் திருத்தம் எத்தகைய முக்கியத்துவத்தை வாய்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், சூரியனிடமிருந்து வருகின்ற ஒளிக்கற்றைகள் பல்வேறு விதமான கதிர்வீச்சுக்களையும் பெற்று வருகின்றன என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை ஆம்பியர் சுற்று விதிப்படி மின்னோட்டம் மட்டுமே இந்த காந்தப்புலத்தை உருவாகும் என்ற கருத்து இருந்தால், அந்த காந்தப்புலம் மட்டும்தான் இந்த கதிர்வீச்சுக்களை உருவாக்கும் என்ற கருத்து இருந்தால், நிச்சயமாக எந்த விதமான கதிர்வீச்சும் பூமிக்கு வர முடியாது. காரணம் என்னவென்றால், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதியானது பல்வேறு வெற்றிடங்களை கொண்டது. அப்படியானால் எப்படி இந்த கதிர்வீச்சுகள் பரவ முடியும்? பரவாது. ஆனால் இந்த திருத்தப்பட்ட மேக்ஸ்வெல் விதி என்ன கூறுகிறது என்றால், எந்த கதிர்வீச்சும் கண்டிப்பாக நேரத்தை பொறுத்து மாறுபடுகின்ற மின்புலம் அல்லது அந்த இடத்திலே இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இருந்தால் அது காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படின்ற கருத்து. மிகவும் திரும்பவும் சொல்லுவோம், அதாவது எந்த இடத்திலே வெளியிலே இடப்பெயர்ச்சி மின்னோட்டமோ அல்லது நேரத்தை பொறுத்து மாறுபடுகின்ற மின்புலம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த கதிர்வீச்சுக்கள் பரவ முடியும். எப்படி இது பரவுகிறது? எப்படி மின்காந்த அலைகள் சாத்தியமாகிறது? மின்புலமானது மாறுபடும் போது அது காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. காந்தப்புலம் சிறிய அளவிலிருந்து பெரிய அளவுக்கு செல்லும் போது அதில் மாற்றம் அடைகிறது. அப்பொழுது காந்தப்புலம் மாறும்போது மீண்டும் அது மின்புலத்தை உருவாக்குகிறது. மீண்டும் சொல்கிறேன், நேரத்தை பொறுத்து காந்தப்புலம் மாறுபடும் போது அது ஒரு மின்புலத்தை உருவாக்கும். அப்படி என்றால் மாறுகின்ற மின்புலமானது காந்தப்புலத்தை உருவாக்கும். இவ்வாறு புலங்கள் உருவாகின்ற நிகழ்வானது மாறி மாறி நடைபெறும். அதிலும் காந்தப்புலத்தின் திசையும் மின்புலத்தின் திசையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமையும் போது அந்த இரண்டுக்கும் செங்குத்தான திசையிலே இந்த அலைகள் மின்காந்த அலைகள் உருவாகின்றன என்ற கருத்து மேக்ஸ்வெல் திருத்தத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக கிடைக்கின்றது. அதாவது நேரத்தை பொறுத்து மாறுபடும் காந்தப்புலம் மீண்டும் நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலத்தை உருவாக்குகிறது. அதே போல இந்த புலங்களை உருவாக்கும் நிகழ்வு மீண்டும் மீண்டும் நிகழ்வதால் மின்புல மற்றும் காந்தப்புல மாறுபாடுகள் உருவாக்கப்பட்டு மின்காந்த அலைகள் உருவாகின்றன. இதுவே மேக்ஸ்வெல் திருத்தத்தின் முக்கியத்துவமாகும். அடுத்தபடியாக மாணவ செல்வங்களே, மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள், மேக்ஸ்வெல் சமன்பாடுகள், இந்த மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை மற்றும் நுண்கணித வடிவம் பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியிலே மிகவும் முக்கியமான சமன்பாடுகளாக 4 சமன்பாடுகள், பாடத்தை பொறுத்து என்பதை விட தேர்வை பொறுத்து கூட நமக்கு இந்த 4 சமன்பாடுகள், குறிப்பாக அறிவியல் பிரிவிலே பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்த சமன்பாடுகளை பார்த்தால் சிறிது கடினமாக இருக்கும். கவலைப்படாதீர்கள். பெண் பிள்ளைகளாக இருந்தால் எப்படி கோலம் போடுகின்றீர்களோ அதுபோல நினைத்து கொள்ளுங்கள். ஆண் பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் வரைகின்ற வரைபடங்களை போல நினைத்து கொள்ளுங்கள். இந்த 4 சமன்பாடை மட்டும் குழந்தைங்க தெரிஞ்சுக்கினீங்கன்னா இது ஒரு 2 மதிப்பெண் கேள்விக்கு விடையாக அமையும். ஐயா, அது பெரிய கேள்வியில் கேட்டுட்டா என்ன பண்ணுறது? பயப்பட வேண்டாம் மாணவ செல்வங்களே. இந்த 4 சமன்பாடையும் மனப்பாடம் பண்ணாமல் எப்படி விளக்குறது அப்படின்றத நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் என்னதான் சொல்லலை, எல்லாத்தையும் சொல்லிடுச்சுங்க சார். மின்துகளுடைய பண்பு வேணுமா, மின்னோட்டத்தோடைய பண்பு வேணுமா, இதனுடைய இயல்பெல்லாம் சொல்லிடுது. மின்புலத்தோட இயல்பு மற்றும் காந்தப்புலத்தின் இயல்பு, இந்த பண்புகளை எல்லாம் இது முழுமையாக விளக்குகிறது. உண்மையிலே சொல்ல போனால் மின்னியக்கவியலை மேக்ஸ்வெல்லின் 4 சமன்பாடுகள் முற்றிலுமாக விளக்கி விடுகின்றன. இத்தகைய சமன்பாடுகளை நாம் தொகை வடிவிலோ அல்லது நுண்கடித வடிவிலோ எழுதலாம். அந்த 4 சமன்பாடுகள் இப்பொழுது உங்கள் திரையிலே இருக்கின்றன. அது E டாட் dA ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட், B டாட் dA ஈக்குவல் டு 0, E டாட் dL இஸ் ஈக்குவல் டு D பை
b/dt, இது எதிர்குறி குறிக்கின்றது. மற்றும் இப்பொழுது கடைசியாக நாம் பார்த்த மேக்ஸ்வெல் ஆம்பியர் திருத்தப்பட்ட விதி. இப்பொழுது ஒவ்வொரு சமன்பாட்டை பற்றிலும் நாம் தனித்தனியாக பார்க்கலாம். முதல் சமன்பாடு, மேக்ஸ்வெல்லின் முதல் சமன்பாடு காஸ் விதியை குறிக்கிறது. இந்த சமன்பாடுகளை பொறுத்தவரையிலும் மனசில் வச்சுக்கங்க, அது எதை குறிக்கிறது, சமன்பாடு என்ன, அது எதை விளக்குகிறது, 3 சொன்னாக்கா நமக்கு போதும், நம்ம தேர்வில் அப்படியே மார்க் வாங்கிடலாம். இப்போ பாருங்க, முதல் சமன்பாடு காஸ் விதியை குறிக்கிறது. காஸ் விதி என்ன சொல்லுது? பை ஈக்குவல் டு q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஆனால் இதை நாம் எப்படி சொல்கிறோம்? E டாட் dA ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க, இடது பக்கம் E எதை குறிக்கிறது? ஈக்கான குறியீடு என்ன? மின்புலம். இந்த Q என்பது என்ன? மின்னோட்டம், மின்னூட்டம். அப்பொழுது நிகர மின்புலத்தை, ஏனென்றால் அந்த மூடப்பட்ட பகுதியிலே தொகையீட்டு மதிப்பு என்றால் மொத்த மின்புலம், மொத்த மின்புலத்தின் மூடப்பட்ட பரப்பில் உள்ள மின்னோட்டத்தோடு தொடர்பு படுத்துகிறது. திரும்பவும் சொல்லுகிறோம், மின்னூட்டத்தோடு. Qனா மின்னூட்டம், Eனா மின்புலம். இங்க மின்புலம் மொத்த மின்புலம். அதனால நிகர மின்புலத்தை மின்னூட்டத்தோடு தொடர்பு படுத்துகிறது. அந்த மின்னூட்டம் எப்படி இருக்கலாம்? தனித்த மின்னோட்டமாக இருக்கலாம், இல்லை பரவல் மின்னூட்டமாக இருக்கலாம். பரவல் மின்னூட்டம் என்ன? ஒரு அமைப்பிலே இத்தனை ப்ளஸ் இத்தனை மைனஸ் எல்லாம் இருக்குதுப்பா. எப்படி இருந்தாலும் அந்த பரப்போடு தொடர்புடைய மொத்த மின்னூட்டம் இருந்தாலும் அதற்கும் இதை பயன்படுத்தலாம். அதாவது இச்சமன்பாடு தனித்தனியான மின்துகள்கள் மற்றும் மின்துகள்களின் தொடர் பகிர்வு இரண்டிற்கும் பொருந்தும். அது மட்டுமல்லாது இந்த மின்புல கோடுகள் எப்பொழுதுமே மூடப்பட்ட வளைபாதையை உருவாக்காது. நீங்க படம் வரையும் போது மின்புல கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தொடங்கி எங்க முடியும்? எங்கோ ஒரு இடத்துல எதிர் மின்னூட்டத்தில் முடியும். அவை மூடிய பாதையை உருவாக்குவது இல்லை. அதாவது மின்துகள்கள் இயற்கையிலேயே தோன்றுகின்றன என்ற கருத்தை இது தெளிவுபடுத்துகிறது. அப்போ மேக்ஸ்வெல் சமன்பாடு எப்படி சொல்லலாம்? 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் சமன்பாடு காஸ் விதியை குறிக்கிறது அப்படின்ட்டு இந்த சமன்பாட்டை எழுதிருங்க. அதுக்கப்புறம் இடது பக்கம் பாருங்க, நிகர மின்புலத்தையும் மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னூட்டத்தையும் குறிக்கிறது. ஈனா மின்புலம், Qனா மின்னூட்டம், இதை தான் குறிக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இது சாதாரண தனித்த மின்துகளுக்கும் பொருந்தும், தொடர் பரவல் அல்லது தொடர் பகிர்வுக்கும் பொருந்தும். மின்புல கோடுகள் மூடப்பட்ட வளைவு பாதை உருவாக்குவதில்லை. மின்துகள்கள் இயற்கையிலேயே தோன்றுகின்றன. அவ்வளவுதான். இப்பொழுது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு 2. இந்த மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு காந்தவியலின் காஸ் விதி என அழைக்கப்படுகின்றது. ஏன்னா நாம் முதல் பகுதியிலே E டாட் dAன்னு பார்த்தோம், இப்போ B டாட் dAன்னு பார்க்குறோம். அப்போ B என்பது காந்த புலம். அப்போ அந்த காந்தவியலின் காஸ் விதியாக இது கருதப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால் மூடப்பட்ட பரப்பில் உள்ள காந்த புலத்தின் தொகையீட்டு மதிப்பு சுழியாகும். வலது பக்கத்தில் என்ன இருக்கு? சுழி இருக்கு. அப்போ இது எதை விளக்குகிறது? காந்தப்புல கோடுகளோடு தொடர்புடைய ஒரு மூடப்பட்ட பாதையை தான் உருவாக்கும் அப்படின்றத சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காந்தப்புல கோடுகள் வடமுனையில் தொடங்கினால் கண்டிப்பாக தென்முனைக்கு வந்தே ஆக வேண்டும். அப்படியானால் தனித்த வடமுனையோ தனித்த தென்முனையோ இயற்கையில் உருவாகாது என்பதை இது குறிக்கிறது. மேக்ஸ்வெல்லின் 3வது சமன்பாடு. மேக்ஸ்வெல்லின் 3வது சமன்பாடு மின்காந்த தூண்டலை பற்றி விளக்கிய ஃபாரடே விதிதான் அது. அதாவது E டாட் dl ஈக்குவல் டு மைனஸ் d பை dt ஆஃப் பை E. இது ஃபாரடே விதி. இப்போ இது எதை குறிக்கிறது? இடது பக்கத்திலே மின்புலம் இருக்கிறது, வலது பக்கத்திலே மாறுபடுகின்ற காந்தப்பாயம் இருக்கிறது. எனவே இந்த விதி மின்புலத்தை மாறுபடும் காந்தப்பாயத்தோடு தொடர்பு படுத்துகிறது. அதாவது மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு சூழப்பட்ட பரப்பின் வழியே செல்லும் காந்தப்பாயத்தின் நேரத்தை பொறுத்து ஏற்படுகின்ற மாற்றத்திற்கு சமம் என்பதை குறிக்கிறது. கடைசியாக மேக்ஸ்வெல்லின் 4வது சமன்பாடு. இதை பற்றித்தான் நாம் முதலிலே விவாதித்தோம். இது
ஆம்பியர் சுற்று விதியின் திருத்தப்பட்ட வடிவம். அதாவது B டாட் dl ஈக்குவல் டு மியூ நாட் IC உடன் ஒரு பகுதி இணைக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். எனவே இந்த மேக்ஸ்வெல்லின் நான்காவது சமன்பாடு ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி என்று அழைக்கப்படுகிறது. இது எதை குறிக்கிறது? மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள காந்த புலம் இடது பக்கம் இருக்கு. அதே மாதிரி வலது பக்கம் என்ன இருக்குதுன்னு பாருங்க. அதில் கடத்து மின்னோட்டமும் இருக்குது, இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் இருக்கிறது. அப்போ எப்படி நீங்கள் சொந்தமாக எழுதணும்? சொந்த நடையில் எழுதும்போது மேக்ஸ்வெல்லின் நான்காவது சமன்பாடு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள காந்த புலத்தையும் அந்த மூடப்பட்ட பாதையில் செயல்படுகின்ற கடத்து மின்னோட்டத்தையும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டையும் தொடர்பு படுத்துகிறது. இதுதான் மேக்ஸ்வெல் சமன்பாடு. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த 4 மேக்ஸ்வெல் சமன்பாடுகளையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்து அந்த குறியீடுகளை பயன்படுத்தி அது என்ன தொடர்பை சொல்லுகிறது என்பதை விளக்குங்கள். ஒவ்வொன்றுக்கும் 4 வரிகள் நீங்கள் எழுதினால் கண்டிப்பாக இது பெருவினாவாக வரும் என்பதிலே ஐயமில்லை. அப்படியானால் மாணவ செல்வங்களே, இன்றைய பகுதியிலே நாம் முதலிலே இந்த மின்காந்த அலைகள் எவ்வாறு தகவல் தொடர்பு சாதனம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் செயல்படுகிறது என்பதை பார்த்தோம். மேக்ஸ்வெல் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்துடைய கருத்து, அதனை விளக்குவதற்காக ஆம்பியர் சுற்று விதியை எவ்வாறு மாற்றம் செய்தார் என்பதையெல்லாம் பற்றி பார்த்தோம். எனவே முக்கியமாக இந்த மின்காந்த அலைகள் என்பது எதை குறிக்கிறது? எந்த இடத்திலே எந்த வெளியிலே மாறுபட்ட மின்புலமானது இருக்கின்றதோ அல்லது உருவாகின்றதோ அது காந்த புலத்தை உருவாக்கும். இவ்வாறு புல மாறுபாடுகள் மாறி நிகழ்வதால் அத்தகைய மாற்றங்கள் இந்த மின்காந்த அலைகளை உருவாக்கும் என்பதுதான். இவ்வாறு மின்காந்த அலைகளின் உருவாக்கத்தை பற்றி அடுத்த பகுதியிலே பார்ப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.